மேடையில் மற்றலாம் உட்காரலாம், மேடையில் பின்னாடி உள்ளவங்க உட்காரலாம். அப்படியே இருங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தொடர்ந்து மாவட்ட தலைவர் திரு எஸ் செல்வராஜ் அவர்களை தலைமை உரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நடைபெறுகின்ற காரைக்குடி சட்டமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய வலுவான தலைவர், வலிமையான பாரதம், தமிழகத்தில் தாமரை மலர அல்லும் பகலும் அலராது உழைக்கும் அயராத தலைவர் ஜே.பி. நட்டாஜி அவர்களே, நேர்மையான வேட்பாளர், சுய வளர்ச்சியை விட சட்டமன்ற தொகுதி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வேட்பாளர், படித்த பண்புள்ள ஆன்மீக சிந்தனையாளர், மதிப்புக்குரிய அண்ணன் எச். ராஜா அவர்களே, இராணுவ தலைமையில் இருந்து வந்து இரும்பு தலைமனிதர், தைரியம் மற்றும் நம்பிக்கையின் நாயகனே, ஆபரேஷன் விஜயின் தலைவரே, ஊழலிற்கு எதிரான நேர்மையான தலைவர் பி.கே. சிங் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டேட் செக்ரட்டரி டால்பின் ஸ்ரீதர் அவர்களே, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பி.ஆர். செந்தில்நாதன் அவர்களே, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என். சொக்கலிங்கம் அவர்களே, எக்ஸ் எம்எல்ஏ சோழன் சீதா பழனிசாமி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசுடைய மாநில செயலாளர் துரை கருணாநிதி அவர்களே, மாநில செயலாளர் பாமக திருஞானம் அவர்களே, அசம்பிளி இன்சார்ஜ் அஸ்வத் நாராயண்ஜி அவர்களே, அசம்பிளி இன்சார்ஜ் வசந்தகுமார் பவானி அவர்களே, நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் விஸ்வநாத கோபால் அவர்களே, சிவகங்கை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அசோகன் அவர்களே, காரைக்குடி பொறுப்பாளர் நாகராஜன் அவர்களே, சுகுணேஸ்வரி அவர்களே, காரைக்குடி டவுன் செயலாளர் நகர செயலாளர் மெய்யப்பன் அவர்களே, பிஜேபி நகர தலைவர் சந்திரன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச்செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, சிவகங்கை மாவட்ட பொருளாளர் சந்திரசேகர்ஜி அவர்களே, சிவகங்கை மாவட்ட இளைஞரணி தலைவர் நாகேஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளர் பாண்டித்துறை அவர்களே, மற்றும் சாக்கோட்டை மண்டலுடைய தலைவர் பாலமுருகன் அவர்களே, சாக்கோட்டை தெற்கு மண்டல தலைவர் சங்கர் அவர்களே, அகில இந்திய அண்ணா திராவிடைய சாக்கோட்டை மண்டலுடைய தலைவர் மாசான் அவர்களே, தேவகோட்டை நகர தலைவர் பஞ்சநாதன் அவர்களே, தேவகோட்டை நகர அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நகர செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, நகர செயலாளர் சுந்தரலிங்கம் அவர்களே, கண்ணங்குடி மண்டல தலைவர் என். பிரபு அவர்களே, கண்ணங்குடி ஒன்றிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் சரவணன் அவர்களே, பெரியசாமி அவர்களே, தேவகோட்டை ஒன்றிய தலைவர் ஏலப்பன் அவர்களே, தேவகோட்டை ஒன்றிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செயலாளர் தசரதன் அவர்களே, ஏ.டி. முருகன் அவர்களே, கல்லல் ஒன்றிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் செந்தில்நாதன் அவர்களே, யூனியன் சேர்மன் பிர்லா கணேசன் அவர்களே, முன்னாள் யூனியன் சேர்மன் புதுக்குறிச்சி நடராஜன் அவர்களே, மதிப்புக்குரிய சகோதரர் சக்திநாதன் அவர்களே, ஏ. முருகன் அவர்களே, புதுக்குறிச்சி ராமலிங்கம் அவர்களே, நைனா முகமது அவர்களே, அருள்ஜோதி அவர்களே, சந்திரன் அவர்களே, கோமதி நாச்சியார் அவர்களே, உங்கள் அனைவரையும்
வருக வருகவென வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரசின் மாநில செயலாளர் திரு கருணாநிதி அவர்களை சிற்றுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் வாழும் போதும் சத்து சத்து பிழைப்பவன் மனிதனா. The most honored and respected and reputed the leader of BJP, JP Nataji, the most honored the ex-chief of the army staff, General V.K. Singh, and the candidate of NDA from BJP, my dear brother Rajaji, and the leaders present on the stage, and the people of the constituency of Karaikudi. இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்திலே அருமை சகோதர சகோதரிகளே, I want to tell you certain things. I belong to the family of Congress for 100 years of history. 100 ஆண்டு கால காங்கிரஸ் வரலாறை கொண்ட நான் இந்த ஸ்டேஜில் தலைவருக்கு முன்பாக சில கருத்துக்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த காங்கிரஸ் என்கின்ற ஒரு இயக்கம் எத்தனையோ உத்தமர்கள், எத்தனையோ தேசபக்தர்கள் இந்த நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்து தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்து உருவாக்கிய இந்த இயக்கம் இன்று சீர்கட்டு பால்பட்டு இந்த தேசத்திற்கு எதிரான அத்தனை காரியங்களையும் செய்கின்ற நிலைமையிலே வந்துவிட்டது. அந்த காங்கிரஸோட கூட்டணி திமுக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, ஒரு சில விஷயத்தை நான் காங்கிரஸ் பத்தி சொல்லணும். ஜெனரல் வி கே சிங் இஸ் ஹியர். இப்ப நீங்க நமது பகுதியில் இந்த களவாணி பயலிய தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தளபதி தளபதி தளபதினு சொல்லிக்கிட்டு தரேன், எவனையோ சொல்லிக்கிட்டு தரேன், 1.5 காசுக்கு பெறாத சாதாரண நாட்களை சொல்லுகின்றான். அருமை சகோதர சகோதரிகளே, உண்மையான தளபதி இங்கே வந்திருக்கிறார், ஜெனரல் வி கே சிங். இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்காக, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக, இந்த தேசத்தினுடைய செக்யூரிட்டி விஷயத்தில் இவர் கால்படாத எல்லை கிடையாது. பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து, பர்மாவில இருந்து, மியான்மர்ல இருந்து, சைனா பார்டர்ல இருந்து அத்தனை பகுதியும் சுற்றி நடந்து இந்த தேசத்திற்கு அரும்பணி ஆற்றிய ஒரு மாவீரன், மாமனிதன் தளபதி இங்கே வந்திருக்கின்றார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த தேசம் பெரிது, இந்த நாடு பெரிது என்று எண்ணுகின்ற எத்தனையோ உத்தமர்கள் வேற எங்கேயும் இல்லை என்று பிஜேபியில் இருக்காங்க. 100 வருஷம் பாரம்பரியம். பட் ஸ்டில் I feel now what I feel the Congress to be eradicated from India, because now the Congress cheated the whole people of India. That you should know it. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் காங்கிரஸ் பத்தி சொல்ல, ஒரு சில ரெண்டு விஷயம் சீக்கிரமா சொல்லணும். தலைவர் பேச இருக்கின்றார். He has to speak. ஜம்மு காஷ்மீர்ல இவ்வளவு சீர்கட்டு கேடுகட்டு இருக்கிற டெரரிஸ்ட் பூரா இங்க வந்து வளர்ந்து நம்ம ராணுவம் போனா, when the military goes on the road of Jammu Kashmir, they used to pelt stones on our military. So many were dead. Every day there used to be 3, 4, 5, 6 deaths in Jammu Kashmir during the Congress period. Our general knows and I know it. The Congress people, they have never given the order to at least to safeguard them. Now again, when the BJP came to the power, when our general VKC, I can never forget. அமித்ஷா அவர்கள் இந்த தேசத்தினுடைய உள்துறை அமைச்சராக வந்த பின்னாடி நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஜம்மு காஷ்மீர்ல நடந்து சென்று இருக்கின்ற நம்ம ராணுவ வீரர்கள் கல்லால் அடித்துக் கொண்டார்கள் தீவிரவாதிகள். அதை திருப்பி சொல்ல கேட்க முடியாது. ஆனால் அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம், ஆஃப்டர் அமித்ஷா பிகம் தி ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஒரு ஆர்டர் போட்டாரு. you know what was the order? any man, any terrorist இந்திய ராணுவத்தை பார்த்து கல்லறிவதற்காக கீழே குனிஞ்சான்னு சொன்னா ஷூட் ஹிம் அப்படினாரு. ஒரு நாய் இப்ப வந்து கல்லறிவதற்கு அங்க இல்ல. ஜம்மு காஷ்மீர் இஸ் ஃப்ரீ. அதுக்கு காரணம் ஜவஹர்லால் நேரு. இங்க 1.5 லட்சம் 1.5 lakh Tamils were killed in Sri Lanka because of Congress and DMK. So people
my dear brothers and sisters, again, when you come to here in DMK, they are spoiled, they are against our culture, Tamil பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியத்தை கெடுத்து குட்டிச்சராகிறதுல முன்னாடி இருக்கேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய பண்பாடு நம்மிடத்தில் இருக்க இல்லை. இவங்க ஒருத்தனுக்கு பல பேரு ஒருத்திக்கு பல பேருங்கிற கல்ச்சரை ஈவேராவில இருந்து ஆரம்பிச்சு கொண்டாந்து they are trying to spoil, destroy the culture of India, தமிழ்நாடு. ஆகையினால இந்த தேசம் கௌரவமாக மான மரியாதையோட நம்மளுடைய கல்ச்சர் பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த தேசத்தை விட்டு காங்கிரஸ் ஒழிக்கப்பட வேண்டும், தமிழகத்தை விட்டு திமுக அகற்றப்பட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். இங்கே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் நமது எச் ராஜாவை ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லணும். பசுமன் தேவருக்கு அடுத்தபடியாக இந்த தேசத்தில் நடக்கின்ற எந்த அராஜகமாக இருந்தாலும் முதலாளாக தட்டி கேட்கின்ற ஒரு மாவீரன் அவர். எவனுக்கும் அஞ்சாத ஒரு துணிச்சல் அவருக்கு உண்டு. யாருக்கும் அவர் பயப்படுறது கிடையாது. He never fears to anybody. Wherever in India, wherever in Tamil Nadu, there is a problem takes place against the people. He is the first man to question that. இங்க amongst the candidates in this constituency, please compare all these fellows with him. சின்ன ஆளுங்க, சின்ன பையலுங்க. This man, a gentleman, a Brahmin, 10 பைசாவுக்கு தப்பு பண்ண, he never does a mistake. He never cares for even 10 paisa from the public. So he works for the people, he lives for the people, and in his blood, his service is filled in his blood. ஆகவே நாடு, தேசம், கண்ட்ரி என்று இந்த தேசத்துக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு உத்தமன், ஒரு உன்னதமான ஒரு மனிதன் இந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர் மாதிரி ஆளு இந்த தேசத்துல ஜெயிக்கலைன்னா நம்ம எல்லாம் சட்ட வேட்டி கட்டிக்கிட்டு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிகாஸ் நாட்டுப்பற்று என்று ஒன்று நமக்கு இருக்குமே ஆனால், தேசப்பற்று என்று ஒன்று இருக்குமே ஆனால், இந்த நாட்டு மக்கள் மானத்தோடும் மரியாதையோடும் வாழ வேண்டும் என்ற உணர்வு நம்ம எல்லோருக்கும் இருக்குமே ஆனால், எச் ராஜா அவர்கள் ஜெயிக்க வேண்டும். சென்னையிலே நமது எடப்பாடியார் முதல்வராக ஆக வேண்டும். அது உலகம் போற்றுகின்ற உன்னதமான தலைவர், ஒப்பந்த தலைவர், மாசு மறுவற்ற பத்தரை மாற்று தங்கம் மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே அமைய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். அடுத்ததாக நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற காரைக்குடி கண்டெடுத்த தங்கம், கொடுமை கண்டு கொதித்தெழுந்த துடிப்பாக உரையாற்றும் சிங்கம், அரசியல் எதிரிகளை துவம்சம் செய்தவர், தெய்வத்தை பழித்தவர்களை புரட்டி புரட்டி எடுத்தவர், போலி பிம்பங்களை சல்லி சல்லியாக தகர்த்தெறிந்தவர். இனிமேல் அவர்தான் இந்த காரைக்குடிக்கு ராஜா. இந்த காரைக்குடி தொகுதியை தமிழகத்தின் நம்பர் 1 சட்டமன்ற தொகுதியாக மாற்றப் போகின்ற நம்முடைய முன்னாள் தேசிய செயலர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்நாள் சட்டமன்ற வேட்பாளர் திரு எச் ராஜா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய தினம் தேர்தல் பரப்புரைக்காக வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர் திரு JP நட்டாஜி அவர்களே, மத்திய தரைவழி போக்குவரத்து இணை அமைச்சர் ஜெனரல் VK சிங் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து மூத்த கட்சிகளுடைய முன்னோடிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லார் பேரையும் மேடையிலே சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் விரைவிலேயே அகில இந்திய தலைவர் அவர்கள் விளவங்கோட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தால் நான் உங்கள் பெயர் அனைத்தையும் அழைத்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி, சகோதரர்களே, சகோதரிகளே, நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் மக்களுக்கான ஆட்சியா அல்லது தங்கள் குடும்பங்களுக்கான ஆட்சியா என்பதை நிர்ணயித்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், சென்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நான் ஊராக பரப்புரையாற்ற வந்த பொழுது இந்த சிவகங்கை மாவட்டம் முழுவதும் மக்கள் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது குடிநீர் பிரச்சனை. ஆகவே அந்த குடிநீர் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் காவிரி குண்டாறு இணைப்பு நீர் திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும்.
நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புவீர்களேயானால் 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டம் கொண்டு வரப்படும் என்று சொன்னேன். ஆனால் நான் வெற்றி பெறவில்லை. வெற்றி பெற்றது யாரு? ப. சிதம்பரம் அவர்களுடைய மகன். இன்னி வரைக்கும் பாராளுமன்றத்தில் சிவகங்கைங்கிற வார்த்தையை ஒரு தரமாவது இந்த 2 ஆண்டுகளிலே அவர் சொன்னது உண்டா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்மை பார்க்க மாட்டேன், பாராளுமன்றத்திலே நம் தொகுதியின் பெயரை கூட உச்சரிக்க மாட்டேன், பேச மாட்டேன் என்று இருக்கின்ற ஒரு நபர் அவர் ஒரு ஆளை நிறுத்தி இங்கு வாக்குகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நண்பர்களே, 1984 திரு ப. சிதம்பரம் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக, மத்திய நிதி அமைச்சராக, உள்துறை அமைச்சராக இருந்தார்கள். அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக நம் ஊரை சுற்றி 14 டெக்ஸ்டைல் மில் பஞ்சாலைகள் இருந்தன. இன்னைக்கு 1வது இருக்கா? ஆங்காங்கு மந்திரிகள் அவர்கள் தொகுதிகளிலே புதிதாக தொழிற்சாலைகள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவர் அந்த மாதிரியாக இல்லை. இருந்ததையே காப்பாற்றாமல் இருந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் உண்டுன்னு சொன்னால் அது ப. சிதம்பரம் அவர்கள். ஆகவே இந்த மாதிரியான பாராமுகத்திலிருந்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதியானது விடுவிக்கப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியிலே கூட பல்வேறு முன்னணி தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இன்று எந்த வேலையும் அந்த கட்சியிலே கிடையாது. இந்த ஒரு குடும்பம், டெல்லியிலே சோனியாவின் குடும்பம் என்றால் சென்னையிலே கருணாநிதி குடும்பம், இங்கு சிவகங்கையிலே சிதம்பரம் குடும்பம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாராமுகத்திலிருந்து, பின்னடைவிலிருந்து நமக்கு மாற்றம் தேவை. அதோடு மட்டுமல்ல, நான் ஏற்கனவே உங்களுடைய மேலான ஆதரவோடு 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்ப நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் சுருங்க சொல்லிவிட்டு வார்த்தைகளை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் இரவு 12 மணி இருக்கும். இங்கே காரைக்குடி சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய தலைவரும் பொருளாளரும் என் வீட்டுக்கு வந்தாங்க. இரவு 12 மணிக்கு தொழில் வணிக கழகத்திலிருந்து வந்திருக்கிறார்களே என்று ஆச்சரியத்தோடு அவர்களிடம் என்ன விஷயம் என்று கேட்டேன். ரயில்வே அமைச்சராக இருக்கின்ற திரு நிதிஷ்குமார் தனுஷ்கோடியில் இருக்கிறாராம். நாளை காலை 7 மணி வரை அவர் அங்கே இருப்பாராம். அதற்குள்ளாக சென்று அவரை பார்த்து திருச்சி மானாமதுரை அகல ரயில் பாதைக்கு அனுமதி வாங்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் திருச்சியிலிருந்து மதுரை, மானாமதுரை, ராமேஸ்வரத்திற்கு ஏற்கனவே அகல ரயில் பாதை போடப்பட்டு விட்டது. இந்த திருச்சி மானாமதுரை அகல ரயில் பாதை லூப்ல மாட்டிட்டதுனால நீங்க நேர வரணும். ஆனா காங்கிரஸ் கட்சியின் தலைவரை போய் கேட்டேன், நீங்க தான் ராஜாவுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கீங்க, அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர் பார்த்து பாருன்னு சொன்னார், அதனாலதான் உங்களை பார்க்க வந்தோம்னு. அந்த இரவே போய் மறுநாள் காலை 7 மணிக்குள்ளாக இந்த திருச்சி மானாமதுரை அகல ரயில் பாதை திட்டத்திற்கு அனுமதி வாங்கி தந்திருக்கிறேன். அதே போல காரைக்குடியிலே மருத்துவமனையில பிளட் பேங்க் இருந்தது கிடையாது. ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அதற்கான இரத்த வங்கிக்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி இன்றைக்கும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல சட்டமன்றத்திலே நான் உரையாற்றும் பொழுது இங்க காவிரி ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் திருப்பத்தூரிலிருந்து தேவகோட்டைக்கு போய் ராமநாதபுரம் போறது மாதிரியா அதற்கான வழித்தடமானது அலைன்மெண்ட் போடப்பட்டிருந்தது. அப்பொழுது கல்லல் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் பகுதியாக இருந்தது. கல்லலை அதில் சேர்க்காமல் இருந்த சமயத்திலே சட்டமன்றத்திலே என் தொகுதியின் ஒரு பகுதியாக இருக்கின்ற கல்லலின் நிலத்தடி நீர் உவர் நீராக இருக்கின்ற காரணத்தால் அதை சேர்க்க வேண்டும் என்று கேட்டவுடன் அன்றைய முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் உடனடியாக சட்டமன்றத்திலேயே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்கப்படுகிறது என்று சொல்லி அது இப்பொழுது அங்கு அந்த கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறது. இதுபோல பல்வேறு விஷயங்களுக்கு மன்றத்திலே மக்கள் பிரதிநிதி என்றால் மக்கள் பிரச்சனை மன்றத்திலே பேச வேண்டும். அரசாங்கத்தின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாட்சி அவர் வந்தவுடனே செய்த முதல் வேலை ஏழை எளிய மக்களுக்கு 0 பேலன்ஸ்ல வங்கி கணக்கு துவங்கியது. எல்லாருக்கும் வங்கி கணக்கு இருக்கலாமா? எல்லாருக்கும் இருக்கு. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, வீட்டிலே கழிவறை இல்லை என்றால் கழிவறை எதற்காக? நம்முடைய 14-15 வயது பெண் குழந்தை காலையிலே காட்டுக்கு போகுதுன்னு சொன்னா அந்த பெண் குழந்தைக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும், தலைகுனிவாக இருக்கும். மாலையிலே இருட்டாதா என்று வேதனையோடு காத்திருந்த தாய்மார்கள் எத்தனை. ஆகவே இந்த பிரச்சனை
பெண்கள் கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தூய்மை இந்தியா திட்டத்திலே கழிவறை திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. அதுபோல கரி அடுப்பிலும் விறகடுப்பிலும் புகையிலை சமைக்கின்ற காரணத்தால் பெண்களுக்கு நுரையீரல் தொற்று, கேன்சர் போன்ற வியாதிகள் வருகின்ற காரணத்தால் உஜ்வாலா திட்டத்திலே பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு. அதே போல நமக்கு மருத்துவம் செய்து கொள்வதற்காக ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் நாம் சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்கின்ற திட்டம். விவசாயிகளுக்கு 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபாய் அவர்களுடைய பயிர் செலவுக்காக. இம்மாதிரியாக ஏழை எளிய மக்களை மையமாக கொண்டு சட்டங்களை கொண்டு வந்த மக்களாட்சி மத்தியிலே மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களால் நடத்தப்படுகிறது. அதே போல மாநிலத்திலே சமீபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கூட்டுறவு சங்கத்தினுடைய நிதிகள், சொசைட்டியோட நிதியெல்லாம் கடன்கள் ரத்து செய்திருக்கிறார். அதுல விவசாய கடன் இருக்கிறது, நகைக்கடன் இருக்கிறது, மகளிர் சுய உதவி சங்கங்களுடைய கடன் இருக்கிறது. இவை அனைத்தும் 12,000 கோடி ரூபாய்க்கு ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. ஏன்னா கொரோனா காலகட்டம். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் சிரமத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த மாதிரியான ஒரு துணிச்சலான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்ற அரசாங்கம். அதே போல அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதம் 1500 ரூபாய், 6 மாதங்களுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம், அதுபோல வாஷிங் மிஷின் அனைத்து வீடுகளுக்கும், இது போன்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த முறை மத்திய மாநிலத்திலே எடப்பாடியாருடைய அரசு மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் கோட்டையிலே எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்திலே அளிக்க வேண்டும். நான் தொகுதி முழுவதும் 345 பூத்துகளுக்கும் சுற்றுப்பயணம் வந்திருக்கிறேன். இன்னமும் 3 நாட்கள் இருக்கிறது. இந்த 3 நாட்களிலே மக்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக எனக்காக நீங்கள் போய் மக்களுக்கு நினைவுபடுத்தி ராஜாவிற்கு, என்னுடைய சகோதரனுக்கு தாமரையிலே வாக்களிங்கள் என்று கேட்க தயாரா? ஆகவே நீங்கள் இந்த உத்தரவாதம் தந்துவிட்டால் நிச்சயமாக இதிலே வெற்றி பெறுவது உறுதி. நான் 2001 போட்டியிட்டேன், நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தீர்கள். ஏன்னா கல்லல்ல 4000 ஓட்டு கம்மி. ஆனால் காரைக்குடி சாக்கோட்டை மக்கள் தான் மிகுந்த வாக்குகளை போட்டு என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு மீண்டும் சேவை செய்வதற்காக இன்றிருந்து நாம் விழிப்புணர்வு, நீங்கள் வீடு வீடாக சென்று தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எனக்காக நீங்கள் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தொகுதியானது மிகவும் மோசமாக புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்று இன்னி வரைக்கும் எனக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களும் சரி, அல்லது எனக்கு பிறகு இருந்தவர்களும் சரி, நம்முடைய தொகுதி பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே பேசியது கிடையாது. ஆனால் நான் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நம்முடைய தொகுதியின் பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையும் பேசியதை பல 100 பக்கங்களுக்கு புத்தகம் போட முடியும். என்னை பொறுத்தவரை மக்கள் பிரதிநிதி என்றால் மக்கள் பிரச்சனை மன்றத்திலே பேசுவதுதான் அவருடைய கடமை. எனவே நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை அரசிடம் எடுத்து சென்று அரசின் திட்டங்களை உங்களுக்கு கொண்டு வருவதற்கும், அதிலும் குறிப்பாக நம்ம காரைக்குடியில் அது சேர்வாரோரணியா இருக்கலாம், வீரியங்கம்மாயா இருக்கலாம், கணேசபுரமா இருக்கலாம், காலவாசலா இருக்கலாம், அண்ணா நகர், ஜீவா நகர், வைரவபுரம், இந்த பகுதிகளில் யாருக்கும் பட்டா கொடுக்காமல் இருக்கிறது. ஹெச் ராஜா காரைக்குடியில் இருக்கின்ற வரை, உங்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற வரை யாரும் உங்கள் வீட்டை தொட முடியாது என்பது மாத்திரமல்ல, உங்களுக்காக போராடி பட்டா பெற்று தரப்படும். ஆகவே மற்றவை என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ அதை நான் ஏற்கனவே தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறேன். மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர் அவர்கள் அடுத்து விளவங்கோடு போக இருக்கின்ற காரணத்தினாலே இத்துடன் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து உங்களுடைய மகத்தான வாக்குகளை எனக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும்.
அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சி தமாக, பாமக, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த அனைவரும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மரியாதைக்குரிய நம்முடைய H. ராஜாஜி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து our beloved respected JPNG. Our JPNG started his career with another JPNG, that is Jayaprakash Narayan ji. He started his career at the age of 15, that means 1975. In 1991, he was Yuva Morcha leader, 3 times Himachal Pradesh cabinet minister, 2012 he is a Rajya Sabha member, 2014 Union Health Minister. Now JPNG has a decades long experience in politics, that means 45 years. Now the world's largest party has the highest number of MPs and MLAs in the country. Bharatiya Janata Party's 14th president, now the paragon of political gem, the man of commitment and discipline. I request our respected National President Shri Jagat Prakash Natta ji to accept the honor and to address the gathering. Our very popular and respected leader, Shri H. Rajaji, who happens to be the candidate from this place, our senior leader, Shri V.K. Singh ji, Shri, who is the Minister in the Government of India and a former General of Indian Army, Shri Dolphin Sridhar ji, the State Secretary, Shri S. Selvaraj ji, the District President of BJP, Shri P.R. Senthilnathan ji, the District Secretary of AIDMK, Shri Durai Karunanidhi, the State Secretary of TMC, Shri Thirung Nanam, the State Secretary of PMK, Cholam Palani ji, the ex-MLA, respected members on the dais. First of all, it becomes my prime duty to recite the slogan, Bharat Mata Ki, Bharat Mata Ki, Bharat Mata Ki. Veer, Veer, Vetrivel, 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 Veera, Veera, Veeravel, Veera, Veera, Veeravel, Veera, Veera, Veeravel, Anir Varakum, Varakam. Friends, when I have come to this prestigious land, first of all, I would like to pay my respects to Kelier Kovil, the Shiva temple. I would also like to pay my respects to Dr. R.N. Algappa Chettiar, who happens to change the destiny of this place and who has made this place as an educational hub. And I'm also emotionally involved because Shyama Prasad Mukherjee, our great leader of our party, had come here to inaugurate the
Central Electrochemical Research Institute in this land, which is known as the educational hub. மிகவும் பிரபலமான தலைவரும் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராகவும் இருக்கின்ற ராஜா அவர்களே, இந்த இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்து மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெனரல் வி.கே. சிங் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களே, மாவட்ட தலைவர் செல்வராஜ் அவர்களே, திரு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் திரு செந்தில்நாதன் அவர்களே, திரு தமாகவினுடைய மாநில செயலாளர் திரு துரை கருணாநிதி அவர்களே, பாமகவினுடைய மாநில செயலாளர் திருஞானம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழன் சிதா பழனிசாமி அவர்களே, நான் முதலிலே காளையார் கோவிலுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கு காரைக்குடியிலே இதை ஒரு கல்வி மையமாக மாற்றிய டாக்டர் ஆர்.எம். அழகப்ப செட்டியார் அவர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, உணர்வு பூர்வமாக இருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்களுடைய முயற்சியால் இங்கு வந்து இருக்கின்ற CECRI சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை எங்களுடைய கட்சியை நிறுவிய டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் வந்து இங்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாகும். When I have come to this ancient cultural land of Tamil Nadu, I would also like to pay my respects to the Tamil culture, to the Tamil language, to the Tamil working and religious sentiments of the people of Tamil Nadu. And when I talk about the language, we are proud to say that it is one of the world's oldest language on the earth. And not only that, it is a perfect language with perfect grammar, with perfect dialect. And Prime Minister Modi has not only seen to it or saw to it that Tamil language is mainstreamed in India, but also in the International Forum of UN, where he recited the lines of poet Kanyan when he said, Yadu more yavarum kelir, which meant that we are all one, we have got the same feelings and one family. Whatever feelings I have, the same feelings are there in the people around the world, and we should consider as one world. இந்த பாரம்பரியமிக்க புராதனமான மண்ணிலே நான் உரையாற்றுவதிலே பெருமிதம் கொள்கிறேன். நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ் மொழியானது உலகத்திலே இருக்கின்ற பழமையான மொழிகளிலே ஒன்றாக இருக்கிறது. அது முழுமையான மொழியாக, முழுமையான இலக்கணத்தை கொண்ட ஒரு மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேசிய அளவில் மாத்திரமல்ல, சர்வதேச அளவில் ஐநா சபையிலே கூட நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் கலி பூங்குன்றன் சொன்ன வார்த்தைகளை அங்கே சொன்னார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. அதாவது நாம் அனைவரும் உணர்வுபூர்வமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற கருத்தினை ஐநா சபையிலே எடுத்து கூறியிருக்கிறார் பிரதமர். Our alliance of NDA, AIDMK here in Tamil Nadu, and Bharatiya Janata Party NDA led by Prime Minister Modi are trying our level best to see that Tamil Nadu comes forward and the mainstreaming of Tamil Nadu takes place. But I am sorry to note that the Diana's parties, the corrupt parties, are in opposition and they are trying to woo the voters in their own way. We have to be cautious. The people of Tamil Nadu has defeated twice the Diana's party. May it be DMK or may it be Congress party, which has been defeated in 2014 and 2019. The same way 2 times DMK has been defeated, and now the time has come when the third time also Congress, DMK should be defeated. This we have to understand. நண்பர்களே, இங்கு தமிழகத்திலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே இருக்கின்ற கட்சியும்
மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து தமிழகத்தை தேசிய நீரோட்டத்திலே இணைப்பதற்காக நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற ஊழல்வாதிகள், குடும்ப அரசியல் செய்பவர்கள் மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். இவர்கள் 2 முறை தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 2011லும் சரி 16லும் சரி காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் மக்களால் தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 3வது முறையாகவும் இந்த 2 கட்சிகளும் முழுமையாக தோற்கடிக்கப்பட வேண்டும். Congress and DMK both are considered to be corrupt parties. We should not forget that Congress and DMK both are synonyms of corruption. Wherever Congress will be there, wherever DMK will be there, corruption will be there. And when I talk about DMK and Congress, we all remember 2G, 3G and 4G and Jijaji. When I talk about 2G, I talk about 2 generations of corruption of Maran family. When I talk about 3G, I talk about 3 generations of Stalin Karunanidhi family of corruption. When I talk about 4G, I talk about 4 generations of corruption of Congress Gandhi family. That is, you have to understand. The same way, if I talk about Congress party, it has become a mentally bankrupt and an opportunistic party. In Kerala, at this point of time, they are fighting against CPM. And in West Bengal, at this point of time, they are hand in glove. They are fighting together against BJP in West Bengal. The same way, in CPM, Congress are fighting BJP in Assam. This is the mental bankruptcy and the ideological bankruptcy of Congress party. This is the opportunistic party which is there. They are joining hands with communal forces and they charge us to be communal. In Kerala, they are having alliance with Muslim League. In West Bengal, they are having an alliance with Abbas. And in Assam, they are having alliance with Badruddin. And they say us to be communal party. They shake hands with communal party. And here also, the corrupt Congress party is to be eradicated, lock, stock and barrel. As Durai Karunanidhi said, we have to think about it and work accordingly. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஊழலிலே ஊறி திளைத்தவர்கள். அவர்களுடைய ஊழல் என்று சொன்னால் 2Gயிலே இருக்கின்ற செய்த ஊழல். அது மாத்திரமல்ல, அது 2Gயா இருக்கலாம், 3Gயா இருக்கலாம், 4Gயா இருக்கலாம், எல்லாமே அவர்களிடம் இருக்கிறது. காரணம் 2Gனா 2 தலைமுறை மாறன் குடும்பம். 3Gன்னு சொன்னா 3 தலைமுறை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம். 4Gன்னு சொன்னா 4 தலைமுறை காங்கிரஸ்ல நேரு குடும்பம், 4 தலைமுறை காந்தி குடும்பம். அது ஆகவே இவர்கள் ஊழலும் காங்கிரஸ் திமுகவும் ஊழலின் மறுபெயராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத வெறி சக்திகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். வினோதமாக, அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை புத்தி ரீதியாக திவாலாகி போனவர்கள். காரணம் என்னவென்றால், மேற்கு வங்கத்திலே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் கேரளாவிலே அவர்கள் தனித்தனியாக ஒருவர் எதிர்த்து போட்டியிடுகிறார்கள். அஸ்ஸாமிலே இணைந்து போட்டியிடுகிறார்கள். அதே போல கேரளத்திலும் அவர்கள் முஸ்லிம் லீகுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். மேற்கு வங்கத்திலே மதவாத கட்சியான அப்பாஸ் கட்சியுடன், அதே போல அஸ்ஸாமிலே. ஆனால் மதவாத கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கின்ற காங்கிரஸ் நம்மை பார்த்து சொல்லுகிறது மதவாத கட்சி என்று. ஆகவே இவர்கள் ஒட்டுமொத்தமாக வேரோடும் வேரடி மண்ணோடும் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சக்திகள் காங்கிரசும் திமுகவும். The foul language used by DMK and Congress leaders against the Dalits in recent past, the foul language used against our respected Amma and against women by DMK leaders and Congress leaders, it is very unfortunate.
They are out of power and they are using this language. We can understand what respect do they have for Dalits, what respect do they have for women. And that is why we have to see to it that out of power they are having this foul language. If they come to power, how will they treat women and Dalits? That is $1 million question which we have to understand. இன்று எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுதே கூட பட்டியல் சமுதாய மக்களையும் பெண்களையும் மிக இழிவாக பேசுகின்ற திமுகவின் தலைவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பட்டியல் சமுதாய மக்களையும் சரி பெண்களையும் எதிர்க்கட்சியிலே இருக்கும் பொழுதே இந்த மாதிரி பேசுவார்கள் என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருவார்களேயானால் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் பெண்களுக்கும் என்ன கதி ஏற்படும் என்பதை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அம்மா ஜெயலலிதா அவர்களை பற்றி அவர்கள் எவ்வளவு இழிவாக பேசினார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. How UPA governments have been ignoring the regional sentiments of the people and the people of Tamil Nadu, we have to understand. During UPA time, shooting was taking place on the fishermen, Tamil fishermen, when they had gone for fishing. Nobody was there to take care. But the day Modi has become the Prime Minister of this country, shooting on fishermen has totally stopped, which we have to understand. This is the courage and which we have to understand. If I talk about the regional aspirations, the UPA government, the Congress party, crushed the sentiments of the regional aspirations by banning Jalli Kattu. By M. Ramesh, the then Minister of Environment, the then Minister of Forest, and the DMK kept quiet, kept mum. They did not talk about the regional aspirations of the people of Tamil Nadu. But when Modi came to power, it was Modi who understood the regional aspirations and took out an ordinance and gave the permission for Jalli Kattu, and the regional aspirations were accepted. That we have to understand. காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே உள்ளூர் அபிலாஷைகளை உள்ளூர் மக்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற கட்சி அல்ல. ஏனென்றால் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது நூற்றுக்கணக்கான மீனவர்கள் நம்முடைய இலங்கை கப்பற்படையால் நம்முடைய மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஆனால் மோடி அவர்கள் பிரதமரான பிறகுதான் நம்முடைய மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுவது முழுமையாக நிறுத்தப்பட்டது. அதே போல நம்முடைய கலாச்சார பண்பு உணர்வுகளை மதிக்காத கட்சி காங்கிரஸ் கட்சி. மத்தியிலே காங்கிரசும் திமுகவும் ஆட்சியில் இருந்த பொழுது மத்திய அமைச்சராக இருந்த ஜெயராம் ரமேஷ் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கான சட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு எதிராக மூச்சு விடாமல் வாயை பொத்தி கொண்டிருந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் மோடி அவர்கள் பிரதமரான பிறகு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு உள்ளூர் மக்களுடைய அபிலாஷைகளை உணர்வுகளை மதிக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி அரசு இருக்கிறது. Prime Minister Modi has always taken care of the regional sentiments of the people of Tamil Nadu and the Tamil people. It is Prime Minister Modi, the first Prime Minister of India, who visited Sri Lanka, and in Sri Lanka he went to the Jaffna, where no Prime Minister had gone, where Tamil minorities were bombarded, and he saw to it that their houses were reconstructed, and he dedicated those houses to the Tamil people there in Jaffna and told Sri Lanka, take care of our Tamil people. That Tamil sentiments was taken care by Narendra Modi. If I talk about Father Tom from Tamil Nadu, he was abducted, he was kidnapped in Yemen. It was Prime Minister Modi's intervention that Father, not Tom, but Father Alexis from Tamil Nadu, he was brought safe to Tamil Nadu from Yemen because of Prime Minister Modi's intervention. We have to understand how Tamil sentiments have been respected. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களுடைய உணவை மதித்து புரிந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்ப்பீர்களேயானால் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே இலங்கை அரசு தமிழர்களை குண்டு போட்டு அடித்தது. ஆனால் இலங்கைக்கு சென்றது மாத்திரமல்ல,
இந்திய பிரதமர்களையே முதல் பிரதமர் யாழ்ப்பாணத்திற்கு போன ஒரே பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான். அங்கு அழிக்கப்பட்ட சிறுபான்மை தமிழ் மக்களுக்காக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு அந்த வீடுகளை மக்களுக்கு கையளிப்பதற்காக ஜாஃபனாவிற்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் சென்றார்கள். அதே போல இங்கு நம்முடைய பகுதிதான் ஃபாதர் அலெக்சிஸ், அவர் ஏமனுக்கு கடத்தி செல்லப்பட்டார். ஏமனுக்கு கடத்தி செல்லப்பட்ட ஃபாதர் அலெக்சிஸை அங்கிருந்து பத்திரமாக இங்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்து வீடு கொண்டு வந்து சேர்த்தது மோடி அவர்களுடைய அரசாங்கம். Friends, it is only Bharatiya Janata Party, AIDMK, which has taken care of the religious cultural values of Tamil Nadu. I am saying this with full responsibility. When the incident took place, MK Stalin never condemned Karupar Kuttam. He never condemned Karupar Kuttam. In fact, an atheist like Stalin always talked about non-religious sentiments. But it was Bharatiya Janata Party which took out the Veil Yatra. And now, because of that victory veil, because of that veil, even Stalin has to hold the veil on the platform so that he can say about the religious sentiments. So it is Bharatiya Janata Party, AIDMK, which has taken care of the religious sentiments of the people. தமிழக மக்களுடைய ஆன்மீக மத உணர்வுகளை புரிந்து கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இருக்கிறது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழர்களுடைய ஆன்மீக மத உணர்வுகளை புரிந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியதை ஸ்டாலின் கண்டிக்கவில்லை. ஆனால் இதை கண்டித்து வேல் யாத்திரை நாம் மேற்கொண்டோம். அதன் விளைவாக இன்று நிர்பந்தத்தின் காரணமாக ஸ்டாலினை வேலை பிடிக்க வேண்டிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. Friends, Prime Minister Modi has always taken care of the mainstreaming of this area, that is Tamil Nadu. Full financial support has been given to Tamil Nadu. In 13th Finance Commission, you got only 94,000 crores. In 14th Finance Commission, when Prime Minister Modi became the Prime Minister, you got 5,42,000 crores, 4.5 times more. You also got the financial support. By this year, in the union budget, you have got 2 lakh crores only for the development of Tamil Nadu, that we have to understand. Not only that, Tamil Nadu has been represented in the union cabinet in the best possible manner, which UPA never did. Now, Nirmala Sitharaman is the finance minister. She is the first lady finance minister. She was the first lady defense minister. S. Jaishankar from Tamil Nadu has become the external affairs minister. So the representation to the people of Tamil Nadu has been immense. A corridor, defense corridor has been made. General V.K. Singh is here. He understands the defense corridor, the meaning of where 7 lakh crores is to be spent. And from Chennai to Coimbatore, Hosur, Trichy, Salem, the youth are going to get jobs and a lot of economic activity is going to take place. The same way, if I talk about Chennai Metro, 3,770 crores are being spent. The same way, 12 cities are taken as smart cities. 11 medical colleges are coming up. 1 All India Institute of Medical Sciences, Madurai, is coming up. When I talk about 11 medical colleges, Tamil Nadu is number 1 in the country, where 11 medical colleges are opened in one go. We have to understand. So friends, Prime Minister Modi has taken care of Tamil Nadu to the maximum, and mainstreaming has been done accordingly. நண்பர்களே, பொருளாதார ரீதியாக பார்த்தால் மோடி அவர்களுடைய அரசாங்கம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலே உதவி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 14வது நிதி குழு அதை உள்ளடக்கி தமிழகத்திற்கு 5,30,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. இது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது தந்ததை போல 4.5 மடங்கு அதிகமானதாகும். அதே போல நம்முடைய தமிழகத்திலே சாலைகளை நாம் மேம்படுத்துவதற்காக மற்றும்
சென்னை மெட்ரோ போன்ற திட்டங்களுக்காக இந்த ஆண்டு மட்டும் 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகத்திற்கு மத்திய அரசிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியத்துவத்தை போல் இதற்கு முன்பாக வேறு எந்த அரசும் கொடுத்ததில்லை. ஏனென்று சொன்னால் நம் தமிழகத்தைச் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம் நிதி அமைச்சராக இருக்கிறார். அதுக்கு முன்பாக அவர் முதல் பாதுகாப்புத்துறை பெண் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதன் காரணமாக சென்னையிலே நமக்கு பாதுகாப்பு வழித்தடம் வந்திருக்கிறது. இங்கு ஜெனரல் வி.கே. சிங் அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு தெரியும் இந்த பாதுகாப்பு வழித்தடத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்று. இப்பொழுது சென்னையிலிருந்து கோயம்புத்தூர், ஹொசூர், திருச்சி, சேலம் ஆகிய பகுதிகளுக்கும் இந்த பாதுகாப்பு வழித்தடம் விஸ்தரிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தமிழர் இளைஞர்கள் வேலை பெற முடியும். Friends, whenever Prime Minister Modi comes to Chennai, to Tamil Nadu, he always blesses Tamil Nadu with big projects. On 14th February he came, he gave 8,000 crore rupees and Chennai Metro Railway was, the foundation stone was laid. The same way the Chennai Beach Attipattu was also laid. Railway electrification started. Big projects came. And when he came on February 24th, he gave 12,400 crore rupees for the development of this area. So we can say that he has taken care. He has also gone for Atmanirbhar Tamil Nadu when 1,600 crore rupees are being spent for Tamil silk. And not only that, along with it, the Tanjavur paintings, the wood carvings of Chennai, the handwool weaving, the stone carving, all this is being supported by Prime Minister Modi of the Tamil art, Tamil culture and Tamil silk. That is what I would like to share. நண்பர்களே, எப்பொழுதெல்லாம் மாண்புமிகு பிரதமர் தமிழகத்திற்கு வருகிறாரோ தமிழகத்திற்கு பெரிய பெரிய திட்டங்களை தருகிறார். பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னைக்கு வந்த பொழுது சென்னை மெட்ரோ திட்டத்திற்காக 8000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதே போல ரயில்வே துறையினை மின்மயமாக்குகின்ற திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டங்கள் அன்று துவங்கி வைக்கப்பட்டது. அதே போல 25ஆம் தேதி இங்கு கோயம்புத்தூருக்கு வந்த பொழுது நம்முடைய தமிழகத்தின் பாரம்பரியமான பட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதற்கு 1600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய கைவினை பொருட்கள் ஆகியவற்றை முன்னேற்றுவதற்காக மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். Friends, when I come here, all this I have talked about the development of this area, but now I would like to share with you my association with H. Rajaji. He has been an all India leader of Bharatiya Janata Party. He has been the national secretary. He has been a former MLA from 2001 to 2006. He has been a great source of inspiration not only to the Bharatiya Janata Party but also to the people of Tamil Nadu, that we have to understand. He has worked in various capacities. We have to really see to it that such people, such honest people, such down-to-earth people, such people who take care of the society are to be rewarded and brought at the right place, the right person, and that is H. Raja, who should represent your constituency. This I would like to share with you. நான் இந்த பகுதிக்கு வரும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். திரு ராஜா அவர்களோடு எனக்கு நீண்ட ஆண்டுகள் பழக்கம் உண்டு. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்தவர். பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். அவர் நம்முடைய பகுதிக்கு உற்சாகம் தருகின்ற விதமாக நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை போன்ற நேர்மையான நபர்கள் சரியான விதத்திலே அங்கீகரிக்கப்பட்டு அவர்களை எங்கு நாம் வைக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவரை நாம் உயர்த்தி செல்ல வேண்டும். So friends, in the end, I have come here to appeal for my friend who has been working day in and day out for the people, and I need your assurance that you are going to support H. Raja in the coming elections. Are you going to support? Are you going to support? Are you going to support? It is the need of the hour. If we want the development of this area, H. Raja should be here to represent the constituency, that we have to understand. And we should say goodbye. As Durai Karunanidhi said, that we should eradicate Congress. Congress Mukt Bharat is needed. And because he has been in army, he understands
how Congress has compromised the national interest and how Modi has taken care of motherland India and the borders of India, that we have to understand. Is there Congress? That is why Congress is synonym of corruption. And DMK means D stands for dynasty, M stands for money, 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 and K stands for Katta Panchayat. This is DMK, which we have to understand. So, lock, stock and barrel say no to AI, say no to Congress party and say no to DMK, and invite H. Raja from BJP and AIDMK NDA alliance should be brought to forward. That is what I would like to request you. நண்பர்களே, நான் இங்கு ராஜாவிற்கு வாக்குகள் கேட்பதற்காக வந்திருக்கிறேன். அவரை போன்ற நபர்கள் உங்களால் வாக்களிக்கப்பட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும். அதை செய்வீர்களா என்று கேட்டார்கள். நீங்கள் ஆங்கிலத்தை புரிந்து கொண்டு சொல்லி இருக்கிறீர்கள். இங்கு காங்கிரஸை திரு துரை கருணாநிதி அவர்கள் சொன்னார், காங்கிரஸை நாம் முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் என்று. காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் காங்கிரஸ் என்றால் ஊழல். அதே போல டிஎம்கே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? டி என்பது வாரிசு அரசியல், டைனாஸ்டி, வாரிசு அரசியல். எம் என்பது பணம், மணி, எப்ப பார்த்தாலும் பணம் பணம், அது இப்ப 2 நாளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. அது கே என்பது கட்ட பஞ்சாயத்து. ஆகவே இந்த மூன்றையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது போல் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் நாம் இங்கிருந்து விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ராஜாவிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். So in the end, thank you very much for giving me a patient hearing. Nandari Vannakam. என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி, வணக்கம்.